ஹலோ மக்களே, ஜூன் 4ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டீரிவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள் சீரியலில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இங்கே மொட்டை மாடியில் நம்ம பிந்து வந்து சிவாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிவா வந்து அங்கே அழுதுகிட்டே வந்து பேசுகிறாரு. என்ன உனக்கு நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிருச்சா? இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா? அந்த குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னையை மட்டும் அள வச்சுட்டு நீங்கள் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிந்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயம் முடிஞ்சிருச்சு, ஆனால் யாரும் இங்கே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஓ, நிச்சயம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கல. அன்னைக்கு என்ன சொன்ன சிவா, நீ என்கிட்ட என்னைய தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அப்படி ஒருவேளை வேற யாரையா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா நான் செத்துருவேன்னு சொன்னா. ஆனா இப்போ என்னன்னா நீ ஜாலியா அந்த பூர்ணியை வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல, கடைசியில இப்ப நான் தான் ஏமாந்து நிக்கிறேன்ல, நான் தான் ஒன்னு நினைச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ நல்லா ஜாலியா அங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு புது மாப்பிள்ளையா கெத்தா சூப்பரா இருக்கிறல்ல சிவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவனை பேசவே விடல. சிவாவை பேச விடாம இவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பிந்து உடனே சிவா வந்துட்டு பிந்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, ஆனா இங்க யாரும் சந்தோஷமாவே இல்லை. அக்கா பூமியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பூமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னாச்சு சிவா அப்படின்னு அடுத்து கேட்குறாங்க. அதாவது வீட்டில் வந்து ட்ரக்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து ககன் மாமா தான் ஒத்துக்கிட்டாரு. ககன் மாமாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அக்கா தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டா. ஆனால் இது கண்டிப்பாக யார் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இது ககன் மாமாவும் பண்ணியிருக்காளா, அக்காவும் பண்ணலை அப்படின்னு வந்து சிவா வந்து ரெண்டு பேத்துக்கும் சாதகமாக சொல்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட ககன் அண்ணாவை பற்றியும் தெரியும், எனக்கு பூமியை பற்றியும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ட்ரக் விஷயத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கவும் மாட்டேன். அவனுக்கு கண்டிப்பாக யாரோ மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயோ, இந்த மாதிரி நிலைமையில இப்படி ஒரு ஆயிடுச்சா, இப்போ அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்களா, வீடே இங்கே ரொம்ப சோகமாக இருக்குது பிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க இங்கே பாரு சிவா, இதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக எங்கள் அகனா நான் வந்து பூமியை வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீ வந்து நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, நீ வந்து பூர்ணியை நிச்சயதார்த்தம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. நான் இங்கே உன்னை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிவா. எனக்கு வந்து நான் உன்னை யாருக்கு என்னால் விட்டு தர முடியாது சிவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபோனில் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண உன்னை மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ வந்து பேரை மென்ஷன் பண்ணல, சிவானை மென்ஷன் பண்ணாமல் நான் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், நான் இன்னைக்கு தான் உணர்ந்திருக்கேன். கண்டிப்பாக என்ன உன்னால் இன்னொருத்தவங்களுக்குலாம் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம காதல் ஒன்று சேரும், யார் தடுத்தாலும் வச்சாலும். இங்கே பாரு, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே எங்கள் வீட்டில் நான் எதுக்காகவும் யாருக்கிட்டே உதவி கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு வந்து நீ வேணும் அப்படின்னு சொல்லி சிவான் மென்ஷன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது தூரத்துலேருந்து அப்புறம் வந்து ஒட்டிக்கிட்டுறாங்க. ஒட்டிக்கேட்டரில் அவங்க பார்த்துடுறாங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவளுக்கு எப்படி ஃபோன் கிடச்சிதுன்னா, இதை தலைவாணியிலெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக நம்ம காதல் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி இவங்க கடைசியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக நம்ம ரொம்ப சந்தோஷமே இருக்க போகிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல சிவானு. உடனே இவங்க உடனே அதுக்கடுத்து பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டே ஃபோனை பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பிந்து அபூர்வம் வந்து நிற்கிறாங்க. உடனே அப்படியே பேச்ச மாத்துறாங்க. நான் அந்த ப்ராஜெக்டை உனக்கு நான் இப்போவே அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஓ, கீதாஞ்சலி கிட்ட நீ இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு அப்புறம் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் அனுப்பணும்னு சொன்னா, அதனால தான். ஓ, உன் ஃப்ரெண்டு கிட்ட கீதாஞ்சலி தான் இப்போ நீ காதலிக்கிற, அவ கூட தான் நீ ஆனந்தமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு 10 அறை விடுறாங்க. அதுக்கடுத்து அறை விட்டோன்னே ஃபோனை வந்து பதறிட்டு இவங்க மொட்டை மாடியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனை வந்து அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது, கீழே போய் விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிருது. டெம்பர் தனியாக இது தனியாக எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி சிம் கார்டு தனித்தனியாக மொத்தமாக கீழே விழுந்துருது. இவங்க மொட்டை மாடியிலேருந்து பேசினாங்க, ஃபோன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. உடனே கீழே வாடி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம பூமியை வந்து அடைச்சி வச்சுட்டு இன்ட்ராகேஷன் ரூமில் வச்சு அந்த சூர்யா வந்து திரும்பியும் சிங்கு கிட்ட போட்டுட்டு வந்துட்டு பூமி கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு பூமி, இது நீ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் கணவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் கணவர் தான் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம்னு எங்களுக்கு தெரியும். அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து உங்கள் உயிரை விடுறதுனால எதுவுமே இங்கே மாற போகிறது கிடையாது. ஒழுங்காக நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு இதில் கையெழுத்தை போட்டுட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் புருஷன் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ககன் பேரை எழுதிட்டு நீங்கள் வெளியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை, நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் தான் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர்
சிங்கு கட்டை போட்டுட்டு ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சூர்யா. வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரிதான் 1987 ஒரு கதை நடந்தது. ஒரு அம்மா அவன் புருஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோதாவரி நீரை கடந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப யாரு இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதையை சொல்லி, அதாவது அதுல வந்து அவன் கணவரை காப்பாற்றணும்னு நினைச்சான். ஆனா அவன் அவளையே ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இவரா ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க அதுக்கடுத்து, இப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச கதையை நீங்க சொல்றீங்க, எனக்கும் அதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தெரியும், இப்போ கொஞ்ச நாளுக்கு நடந்த ஒரு பொண்ணோட கதையை பத்தி தெரியும், நானும் அதை பத்தி நீங்க டைம் கொடுத்தா நானும் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு கதையை, பூமி அடுத்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உடனே சிவா இவருக்கு வந்து இவர் எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. அதாவது நான் சொல்றதை இப்போ உன்னால கேட்க முடியுமா முடியாதா, ஒழுங்கா நான் சாஃப்டா சொல்லும் போதே நீ கையெழுத்து போட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது, உன் உயிருக்கு நல்லது, இல்ல நான் கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அடுத்து நான் வேற மூலயமா தான் உன்னை டீல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு பூமி ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. உடனே அவங்க லேடி கான்ஸ்டபிள்லாம் கூப்பிட்டு இவங்களை அடிங்க, அடிச்சு இவங்க கையெழுத்து போடுற வரைக்கும் விடவே விடாதீங்க, அடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்துல போயிட்டு அபூர்வாவுக்கு கால் பண்றாங்க. மேடம், இந்த பூமி என்ன செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா மேடம், என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா அடுத்த ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ககன் எப்படியும் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே மேடம் சொல்லிட்டு இவரும் போனை வச்சிடுறாரு எஸ்ஐ சூர்யாவும். அடுத்து பார்த்தா நம்ம அபூர்வா வந்து தரன்னு பிந்து எழுத்துட்டு வாசல்ல கொண்டு வந்து வீட்டுல நடுவீட்டுல கொண்டு வந்து போடுறாங்க. ஏ மீரா, ஏ மாமா எங்க இருக்கீங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி மருதானியில மீரா சரச்சந்திரா எல்லாரும் வராங்க. இவ மொட்டை மாடியில இவளோட போனை நான் பிடுங்கி வச்சிருந்தேன்ல, எனக்கே தெரியாம என் ரூமுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மொட்டை மாடியில போய் யார்கிட்ட காதெல்லாம் ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருக்கா, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டா. மீரா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி மீரா, அதுக்கடுத்து மீரா சொல்றாங்க, ஏ பிந்து நீ என்கிட்ட வந்து ஏதோ ப்ராஜெக்ட் தானே இது பண்ணணும்னு சொன்ன, அண்ணி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க போட்டு. அதுக்கடுத்து இவரு சரச்சந்திர வராரு. பாருங்க மாமா, அந்த பூமி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு பார்த்தா இவ்வளோ அதே மாதிரி பண்ண தயாராகிட்டு இருக்கா, அவன் கிட்ட ரொம்ப காதலா பேசிட்டு இருக்கா, எவனு எனக்கும் தெரியல, பேரை சொல்லல, பேரை எவ்வளவோ கேட்டாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னானே சரச்சந்திர வந்து திரும்ப அடிக்கிறாரு. அடிச்சு அடிக்க கை ஓங்குறாரு, அடிக்கல. அதுக்கடுத்து அபூர்வா நீங்க விடுங்க மாமா, உங்களுக்கு வேணா மனசு கேட்காம இருக்கலாம், நான் இவ்வளவு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பல நாள் வெறுப்ப இன்னைக்கு ஒரு நாள் காட்டுற மாதிரி பலார்னு 10 அடி அடிக்கிறாங்க. பிந்துவ சவுட்ல 2 கணத்துலயும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்ல போறியா இல்லையாடி, இப்போ நீ எவனடி காதலிக்கிற நீ அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கடுத்து சித்தி இவ சொல்ற மாதிரி இல்ல, நீ அவன் போன் எடுத்துட்டு வா, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அதுல அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க அப்படி சுக்குநூறா கிடக்குது. உடனே சுக்குநூறா இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அபூர்வா கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா போன்ல கண்டுபிடிக்கலாம்னா இப்படி இருக்கே அப்படின்னு. போனு போனா என்ன, இந்த சிம் கார்டு இருக்குல்ல, இதுல கால் ஹிஸ்டரி எடுத்து அது எவன்னு கண்டுபிடிச்சு அப்ப வச்சுக்கிறேன் இவளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து திரும்பி அவங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டு கால் ஹிஸ்டரிய எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க எஸ்ஐ சூர்யா வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. பூமி அடி வாங்குறத அடிக்கிறத அந்த லேடி கான்ஸ்டபிள் போட்டு அடின்னு அப்படி ரத்தமே வருது பூமிக்கு, அந்த அளவுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இங்க ககனுக்கு வந்து இப்போ அந்த கேபி சொன்னாங்காட்டி அவளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எஸ்ஐ சூர்யா வீட்டுக்கே வராரு. இங்க வந்து டே சூர்யா வெளியே வாடா, டே சூர்யா எங்கடா இருக்க வெளியே வாடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இவரும் மாடிப்படிக்கிட்டுல இருந்து இறங்கி வர்றாரு. உடனே நம்ம ககன் வந்து பேச்செல்லாம் இல்ல, டைரக்டா அடிதான் போட்டு அவனை அடின்னு அடிக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து நீதான் பூமி அரெஸ்ட் பண்ணியாடா, சொல்லுடா நாயே சொல்லுடா அப்படின்னு சொல்லி இவர் நீதான் பூமி அரெஸ்ட் பண்ணியிருக்கியா, நீதான் அவளை கேஸ்ல பொய்யான போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கியா, சொல்லுடான்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாரு. இங்க பாரு, ஆமாடா நான் தாண்டா பூமி அரெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்ப என் கஸ்டடியில தாண்டா இருக்கா, என்கிட்ட நீ இப்படி எல்லாம் வந்து அடிக்க எல்லாம் கூடாது, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா, நான் ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும், ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், அவ்வளவுதான் உன் பூமி இருக்கிற இடம் தெரியாம கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்து நீ பாடியை தான் பொறுக்கிட்டு போகணும்டா நாயே அப்படின்னு சொல்லி அவரும் திரும்ப வந்து ககனை திட்டுறாரு. இங்க பாரு, நீ இனிமேல் இப்ப குரல ஓசத்தையெல்லாம் பேசக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யற, அவ்வளவுதான், அதை செஞ்சா பூமி உயிரோட கிடப்பா, இல்லைன்னு சொன்னா அவ செத்துதான் போவா, அவளை கொண்டு போட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி இவரு வந்து மிரட்டுறாரு. உடனே இவரு வந்து பூமி, அதாவது இது வரைக்கும் அவங்க பண்ணது
எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. பூமி இப்ப நமக்கு வந்து பூமி உயிர் தான் காப்பாற்றணும், பூமி நல்லபடியா வீட்டுக்கு வரணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா இப்ப என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல கீழே குனிஞ்சு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றான். உடனே முட்டி போட்டு நிக்கிறாரு நம்ம ககன். அதுக்கடுத்து உன் வீட்டுல சிவாவோட தம்பி ஒருத்தன் இருக்கால சிவான்னு, உன் வீட்டுல அந்த பூமியோட தம்பி ஒருத்தன் இருக்கால சிவான்னு, அவனை நீ வந்து இன்னைக்கு அடிச்சு துரத்தி நீ செஞ்ச துரோகத்துக்கு நீங்க வீட்லயே இருக்க லாய்க்கு இல்லடா. உன் அக்கா செஞ்ச துரோகத்துக்கும் நீ செஞ்ச துரோகத்துக்கும் நீங்க 2 பேர் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லி அவனை அடிச்சு அவனை வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்புற அப்படின்னா, டேய் பூமியை நீ அரெஸ்ட் பண்ணதுக்கு எதுக்குடா நான் எதுக்குடா சிவாவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இங்க பாரு, நீ திருப்பி கேள்வி கேட்டாலும் நான் பூமியை ஏதாவது பண்ணதான் செய்வேன், நான் சொன்னதை நீ செய்யற அதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, போய் நீ அவனை அடிச்சு துரத்திட்டு அனுப்புற, 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு திரும்ப ககன் கேட்கிறாரு. முதல்ல இதை போய் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் வீட்டுக்கு அழுதுகிட்டே போறாரு ககன். உடனே அபூர்வாவுக்கு கால் பண்ணி, மேம் நம்ம போன்ட்ட பிளான் மாதிரியே ககன் வந்து இப்ப என்கிட்ட வந்து பூமி எங்க இருக்கான்னு கேட்டான். பூமி கிட்ட நான் இப்ப வந்து அந்த சிவாவை அடிச்சு துரத்தி அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, சரி இதே கீப் இட் அப் பண்ணுங்க, சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, அந்த பூமி செத்துட்டா ககன் செத்துட்டான்னு சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போனை கட் பண்றாங்க. இவங்க இங்க வீட்டுக்குள்ள ககன் வந்துட்டு டே சிவான்னு கூப்பிட்டு அவரை போட்டு அடின்னு வீட்டுக்குள்ளே அடிக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க பூரணி சரி எல்லாரும் வராங்க. சாரதா, டேய் உனக்கு என்ன பைத்தியமாடாச்சு, உனக்கு என்ன லூஸ் கீசு பிடிச்சிருச்சா, எதுக்குடா இப்ப நீ சிவாவை போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ககன், நீ இப்பதான் பூமியும் அந்த வீட்டை விட்டு போயிருக்கா, உனக்கு யாரு செஞ்ச தப்புன்னே தெரியாம அவ இது பண்ணிருக்கா, இப்ப அவ இல்லாத நேரத்துல எதுக்கு நீ சிவா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துரோகம் பண்ண நாய்க்கெல்லாம் இந்த வீட்டுல இடமே கிடையாது, அவ அக்காவும் ஒரு துரோகி தான், இவனும் ஒரு துரோகியோட தம்பி தானே இவன் இந்த வீட்டுல இருக்க தகுதியே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடா முதல்ல. உடனே அதுக்கடுத்து ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா என்னாச்சு மாமா என்ன பிரச்சனை மாமான்னு சொல்லிட்டு அவன் சிவாவும் ககன் காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா ககனும் மன்னிக்கிறதாவே இல்லை. அவர் வந்து இப்ப நான் வந்து அங்க பூமி நல்லா அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள காப்பாத்தணும், அவங்க உயிரை காப்பாத்தணும், அதனால நான் இப்ப இதை பண்ணிதான் ஆகணும். உடனே மனசுக்குள்ள வந்து மன்னிப்பை கேட்கிறாரு. மன்னிச்சரு சிவா. பூர்ணி வந்து அழுகுறாங்க. அண்ணா என்னன்னா பண்ற, தெரிஞ்சுதான் பண்றியா, நான் காதலிச்சேன், உனக்கு என்னோட காதல் பிடிக்கலன்னா நீ என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாமே எல்லாம், இப்ப எதுக்கு நான் ஆசை காட்டி நிச்சயதார்த்த வர வந்து பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நான் இப்படி வேண்டான்னு அவனை அடிக்கிற, விடுனா அப்படின்னா, பூரி விடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே சரி வந்து அண்ணா என்னன்னா ஆச்சு, இப்ப எதுக்கு நான் சிவா போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, இவனை இப்ப வீட்டை விட்டு யாருக்கு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வாசல் இழுத்துட்டு போய் பூமியை ஒரு வாட்டி வாசல்ல தள்ளி விட்டாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே போனோம், அதே மாதிரி அதாவது சிவாவையும் அதே மாதிரி சேம் மாதிரி அதே மாதிரி தள்ளி விட்டுறாரு. உடனே தள்ளி விட்டுட்டு டே சரி போய் அவனோட படிப்பு புஸ்தகங்கள் பேக் அவனோட ட்ரெஸ் அவனோட சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுடு அப்படின்றான். சரி அங்கேயே நிக்கிறாரு உள்ள போகாம. உடனே ககன் இப்படி முறைச்சு பாக்குறாரு, போகிற மாதிரி தெரியலன்னு இவரே உள்ள போறாரு. ககனம் சிவாவோட பெட்டி புஸ்தகம் அவனோட காலேஜ் பேக் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதையும் தூக்கி சிவா மேலே தூக்கி போட்டுறாரு. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கம் இல்ல இந்த தெரு பக்கம் வந்தா கூட நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன்டா, இவ்வளவுதான் மரியாதை, உன் அக்கா ஒரு துரோகி, அவளே இந்த வீட்டுல இருக்க தகுதியே இல்லாதவ, அவனோட தம்பி நீ அதை விட பெரிய துரோகி, பொய் சொன்ன யாருக்கும் என் வீட்டுல இடமும் கிடையாது, அதுக்கு மன்னிப்பும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லி இனிமேல் என் கண் எதிர நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அதுக்கடுத்து பூர்ணி ரொம்பவே ஏங்கி எழுதுறாங்க. என்னன்னா ஆச்சு, உனக்கு என்னோட காதல் பிடிக்கல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிருக்க சொல்லியிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், நான் உன்கிட்ட நீ என் காதலை சேர்த்து வைப்பேன்னு தெரிஞ்சுதானே என்னோட காதலை பத்தி உன்கிட்ட சொல்லி இது பண்ண சொன்னேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப கடைசி நேரத்துல அவனை நீ வீட்டு விட்டு அனுப்புனா என்னன்னா அர்த்தம், இதுக்கு நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னா பூரி வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க. உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்களால எதுவுமே பேச முடியாம சாரதாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. சாரதா அதுக்கடுத்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க பூரணிக்கு. திரும்ப அவர் வீட்டுக்குள்ள போனோன்னா இங்க இது எல்லாத்தையுமே பார்த்து நட்சத்திரமும் அதே வீட்டுலதான் இருக்கிறாங்க, ககனோட வீட்டுல. இது எல்லாத்தையுமே போன்ல வீடியோ எடுக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. அதாவது சிவா அவ வீட்டுக்குள்ள இருந்து அடிச்சதுல இருந்து அவனை வாசல்ல அனுப்பி அவன் பெட்டி இது சூட்கேஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ட்ரெஸ் புஸ்தக பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க, யாருக்கும் தெரியாம அவங்க போனை ஆன் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே சாரதா வந்து பலார்னு 10 அடி வைக்கிறாங்க நம்ம ககனுக்கு.
நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா ககன்? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பூமி எதுக்கு அரெஸ்ட் ஆனான்னு தெரியல. பூமி என்னடா அப்படி என்னடா உனக்கு அவ பெரிய தப்பு பண்ணிட்டா, பெரிய துரோகத்தை பண்ணிட்டா? அவன் தம்பி என்னடா அவன் பண்ணா? சிவா என்னடா தப்பு பண்ணா? அவன் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து என்னடா பண்ணா? அவன் பூமியோட தம்பின்னு மறைச்சது என்ன அவ்வளவு பெரிய தப்பா இல்ல அவ்வளவு பெரிய பாவமா? அவனை நீ எதுக்கு நீ இப்போ அடிச்சுக்கா இது பண்ண? உன்னோட செல்ல தங்கச்சி தானே அவ பூரணி. அவ காதலிச்சான்னு தெரிஞ்சும் நீ அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்கனா? உனக்கு அவ தங்கச்சி பாசத்தோட உன்னோட கோபம் தான் உனக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப வந்து பலார்னு அரைக்கிறாங்க. உடனே சரி வந்து இப்ப கண்டுபிடிச்சாரு. அண்ணா ககன் அண்ணா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ பூமியை எவ்வளவு காதலிக்கிறன்னு தெரியும். அதே மாதிரி பூரணி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு தெரியும். இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஒழுங்கா உண்மையா சொல்லு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? இதெல்லாம் நீ யாருக்காக பண்ற? இதெல்லாம் யார் சொல்லி பண்ணிட்டு இருக்க? உண்மையா சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு வந்து கடைசியா வீட்டு போகும்போது அந்த சூர்யா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த விஷயத்த பத்தி உங்க வீட்டுல இருக்க யார்கிட்டயாவது நான் தான் சூர்யா தான் அடைச்சு வச்சிருக்கேன் பூமிய, அவன் தான் வீட்டை விட்டு அனுப்ப சொல்றான் சிவாவை அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னேன்னு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷமே நான் பூமியோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருப்பாரு. உடனே இப்ப அவரால் சொல்லவும் முடியாது. ஏன்னா கண்டிப்பா சூர்யா வந்து இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீ நான் தான் பூமியை கடத்தி வச்சிருக்கேங்கிற உண்மையை உன் குடும்பத்துல யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட சொன்னா கூட நான் வந்து பூமியை அடுத்த நிமிஷமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பாரு எஸ்ஐ சூர்யா. உடனே அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் கையில கிடைக்கிறது பெட்டு, ஃப்ளவர் வாஷ் அப்படி இப்படின்னு போட்டு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருவாரு. தாறுமாற உடைக்க ஆரம்பிச்சிருவாரு. இங்க பார்த்தா எஸ்ஐ சூர்யா வந்துட்டு பூமி கிட்ட, மேடம் ஒழுங்கா நீங்க உண்மையை ஒத்துக்கோங்க, உங்க புருஷன் தான் எல்லாத்தையும் பண்ணாரு, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாருங்க, நீங்க என்ன உங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பம் என்ன உங்களுக்கு அவ்வளவு பெருசா? நீங்க தப்பு பண்ணீங்கிறதுக்காண்டி உங்க செல்ல தம்பியையும் அவர் இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க தப்பு பண்ணதுக்காகவும் உங்க தம்பி அவர் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி நம்பவே இல்லை. எஸ்ஐ சூர்யா இந்த மாதிரி பூமி கிட்ட சொல்றாங்க. உடனே பூமி, கண்டிப்பா என்னோட மாமா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு, அவருக்கு அவரோட தங்கச்சின்னா எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும், தங்கச்சியும் வந்துட்டு என்னோட தம்பியும் அவ்வளவு காதலிக்கிறாங்க, பூரணியும் சிவாவும் அவ்வளவு காதலிக்கிறாங்க, தெரிஞ்ச காதல் எல்லாம் அவர் பிரிக்க மாட்டாரு, நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் செத்தே போனாலும் நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு செத்தெல்லாம் போகணும், என்கிட்டதான் போன்ல ஆதாரமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் ஒருத்தவங்க அனுப்புலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. அதாவது சிவாவை அடிச்சு துன்புறுத்தி அவரை போட்டு அடின்னு அடிச்சு சிவா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு கேட்கும் போதும் விடாம அவரை வெளியே ரோட்ல தள்ளி விட்டு அடுத்து பெட்டி புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்தோன்னா டக்குனு போனை பிடிங்கிறாங்க. இப்பவாவது ஒத்துக்கோங்க மேடம், உங்க கணவரை தான் இது எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, உங்களை நாங்க விடுவிச்சுட்டு உங்க ஹஸ்பண்டை இது பண்ணியிருப்போம். பாருங்க, நீங்க உங்க தம்பிக்காகவும் அவங்க தம்பி காதலிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக உங்க குடும்பத்துக்காக வந்து நீங்க இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா உங்க புருஷன் பாருங்க, நீங்க இப்படி வந்தோன்னே உங்க மேல இருக்க கோத்தையும் உங்க தம்பி மேல கட்டி தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இப்பவாவது உங்க புருஷனோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சூர்யா வந்து டபுள் கேம் ஆடிடுறாரு. ககன் கிட்ட பூமியோட உயிரை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி நீ வந்து சிவா வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது, திரும்ப அதையே ஆதாரமா எடுத்து பூமி கிட்ட கட்டி பூமிக்கும் ககனுக்கும் இடையே வெறுப்பு வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நான் அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கேன், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இப்ப வந்து ககன் வந்து பூமியை காப்பாற்ற வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ககன் பூமியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பூமியோட உயிரை காப்பாற்ற வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த எஸ்ஐ சூர்யா தான் இந்த சிங்கு கெட்டப்ல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பூமி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்சா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.